ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வந்த சங்கீதம் தெலுங்கு தமிழ் டப்பு மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா செடிகள் அன்றது இருக்காது. ஆனால் அந்த ஒரே ஒரு ஊருக்கு ஒரே ஒரு பெரிய மரம் இருக்கும். ஸோ ஏன் அந்த ஊரில் எந்த செடியுமே இருக்காதுன்னா, அங்கே தங்கம் இருக்கும் மலைக்கு கீழே. அங்கே மைனிங் பண்ணுவாங்க ரொம்ப வருஷமாக. ஸோ அப்படி பண்ண தங்கம்னது கிடைக்காது பெரும்பாலும். ஆனால் அது பெரிய மரத்துக்கு கீழே தோணுனா தங்கம் கிடைக்கும் அப்படின்ட்டு அங்கே முடிவு பண்ணி அந்த பெரிய மரத்தை எடுத்துடுவாங்க, அதாவது வெட்டிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே பேச்சுன்றது வராது. அவங்க பேசுவாங்க, ஆனால் அது பாட்டாக கேட்கும். அதாவது அவங்க வாயில் வர வார்த்தைகள் எல்லாமே பாட்டாக வரும் அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு அவங்க லைஃப்பில், அது ஒரு கடவுள் கொடுத்த சாபமாக இருக்கும். ஸோ அந்த சாபத்தை எப்படி அவங்க போக்குனாங்க, என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய ஒட்டுமொத்த கதையுமே. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இவங்க எடுத்துக்கிட்ட ஸ்டோரி அண்ட் இவங்க எடுத்த விதமும் தான். ரெகுலராக ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டில் சினிமா இல்லாத மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மாமூல் சினிமானா சாங்ஸு ஃபைட்டு அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸ்டோரி விதாவே. அண்ட் எடுத்த விதமே ரொம்பவே சூப்பராக எடுத்திருந்தாங்க. இந்த படத்தோடைய டைரக்டர் சங்கீதா ஸ்ரீனிவாஸ் ராவ். இந்த படத்தில் ஆக்ட் பண்ண எல்லாரோடைய பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக சொல்லணுன்னா தேவிஸ்ரீ பிரசாத் அவருடைய மியூசிக், சாங்ஸுமே சரி, பேக்ரவுண்ட் மியூசிக்குமே சரி, இந்த படத்துக்கு அவ்வளோ சூப்பராக போட்டிருந்தார் டிஎஸ்பி. இந்த படத்தில் லாஜிக் அப்படின்ற விஷயத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரியல. லாஜிக் அதெல்லாம் பார்க்காம ஒரு புது அட்டெம்ப்ட், ஒரு விதமான படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனை பேர் இந்த படத்தை தேட்டர்ஸில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த படம் தமிழ்லேயுமே தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆச்சு. பட் நான் இந்த படத்தை தேட்டரில் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நான் பார்த்தேன். ஓவராலாக சொன்னோன்னா ஒரு ரெகுலர் கமர்ஷியல் ஃபிலிம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபிலிம்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இந்த படத்துடைய டைரக்டர் சங்கீதா ஸ்ரீனிவாஸ் ராவ். அவர் ஒரு லெஜெண்டரி டைரக்டர் சொல்லலாம். அவர் தமிழ் தெலுங்குன்னு எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டரி டைரக்டர் அவருடைய 94th, அதாவது 94வது வயசில் இந்த மாதிரி ஒரு கதை எழுதி இந்த மாதிரி ஒரு விஷயத்த படமாக எடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏஜ் இஸ் ஏ நம்பர், வயசானது வெறும் ஒரு நம்பர் மட்டும்தான். ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால், நம்ம உடம்புல சக்தி இருந்தால், நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையுமே எந்த ஒரு வயசுலையும் பண்ணலாம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான் சங்கீதா ஸ்ரீனிவாஸ் ராவ் அவர் சொல்லலாம். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு படம். அவர் இந்த வயசுலேயுமே எடுத்து டெலிவரி பண்ணியிருக்காரு. கான்செப்ட் வைஸும் சரி, மேக்கிங் வைஸும் சரி, அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா தோணுச்சு எனக்கு. ஸோ இந்த படத்தை பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா இப்போ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழில் ஸ்ட்ரீம் ஆகுது. பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பாருங்கள். இந்த படத்தை யாராச்சும் பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க, நான் பார்த்து செக் பண்ணுறேன். ஸோ அவள் தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ், நிறைய வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய சோஷியல் மீடியா பேஜஸான இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அதிலே வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார்.
தேங்க்யூ, பாய்.